மீனாவோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சத்யா உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே சத்யாவை அடிக்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ண, எல்லாத்துக்குமே காரணமே நீ தாண்டா, நீ எதுக்காகடா போயிட்டு அந்த சிட்டி கூட பழகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. என்னம்மா நடந்துச்சு, உனக்காக மீனா போயிட்டு அங்கே கேட்டிருக்கான், அந்த சிட்டி கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான், மீனாக்கு அடிபட்டிருக்கு, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே ரொம்ப ஐயோ அக்காக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக கேட்குறாரு. இங்கே பாருடா, உங்கள் அப்பாவே அதனால தான் இறந்தாரு, நீ அவன் கூட போய் பழகாத, நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு சிட்டியை பார்க்குறாரு. அப்படியே சிட்டி அப்படியே அடி வாங்கிட்டு ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பார்த்துட்ருக்காரு. எதுக்காக என் அக்காவை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டேன், எதுக்காக என் அக்காவுக்கு அடிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. இங்கே பாரு, உன்னோட மாமா தான் வந்து என் கையை உடச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறாரு. என் மாமா அடித்தாரா, பரவாயில்ல, ஆக மொத்தம் எதுக்காக நீ என் அக்காவை தள்ளி விட்ட, உங்கள் அக்கா என்ன வந்து மரியாதை இல்லாமல் பேசினது, அதனால தான் நான் வந்து பிடிச்சி தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அக்கா பேசினா அதுக்காக மேலே கை வைப்பியா, இங்கே பாரு இன்னும் கோவம் வந்தது உங்கள் அக்கா உயிரோடய போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிட்டி அதை கேட்டோன்னே அவங்க தம்பிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் என்ன பண்ணுவ, இனிமேல் நான் உன் கூட வரவே மாட்டேன், உன் கூட பழகவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக போகிறாரு. என்னென்ன அவன் இப்படி இவ்வளோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கவங்க அடிகள்லாம் சொல்கிறாங்க. விடுடா, ஏதோ அக்கா மேலே பாசலாம் போகிறோம், போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிட்டி பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. மீன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. போயிட்டு டாக்டரை பார்க்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 நாளில் சரியாயிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஃபீவர் மட்டும் வரும், தலையில் அடிபட்டிருக்குல்ல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வெளியே வராங்க. இங்கே பாரு மீனா, நீ கொஞ்சம் நேரம் வெளியே இரு சரியா, நான் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே மீனா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து சத்யா வராரு. வந்தோடனே அக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. ஒன்றும் இல்லைடா, சும்மா லைட்டாக தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அக்கா எனக்கு தெரியாதுக்கா அந்த சிட்டி இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் அவங்க கூட போக மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மீனா. அதுக்குள்ளே மீனாவோட அம்மாவும் வராங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமாக கேட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் போய் சிட்டி கூட பழக மாட்டானாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சத்யா சொல்கிற எல்லாத்தையுமே முத்தம் கேட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டேய், நீ இப்படி திருந்துவன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே போய் நான் அந்த சிட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, உன்னை அடிப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தாங்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு சத்யா. சரிடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீனா போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே பார்க்குறாரு. பார்த்தோடனே முத்துவோட அப்பா என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே முத்து சொல்கிறாரு, இல்லை தெரியாமல் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, என்னம்மா இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பார்த்து வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கேருந்து வராங்க விஜயா. வந்தவொடனே கேட்குறாங்க, என்ன அடிபட்டுருச்சா, கண்ணை ஒழுங்காக பார்த்து நடத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சமையல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நானே பண்ணிடுறாத்த அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி வேண்டாம் நானே போய் சமையல்லாம் பண்ணுறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே முத்து அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன நடக்குது இங்கே, அம்மா அப்படிலாம் பண்ணுறவங்க கிடையாது, எப்போவுமே உன்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, வேலை செய்ய சொல்லுவாங்க, இப்போ என்ன அவங்க சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. விடுடா, எப்பயாவது ஒரு வாட்டி தான் அதிசயம் நடக்குது, நடந்துட்டு போட்டோம் விடு, நம்ம எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. சீட்டி ஆஃபீஸில் அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணணும் அந்த முத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோகிணி வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, அந்த வசீகரன் இருக்கான், அவன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பணம் கேட்டுகிட்டே இருக்கான், அவனை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிட்டி சொல்கிறாரு, அப்போ ஏதோ தப்பாக இருக்கே, என்ன நடந்தது, எதுக்காக நீங்கள் அவனை இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், அவன் அடிக்கடிக்க பணம் கேட்டுகிட்டே இருந்தான், இப்போ அதிகமாக கேட்குறான், அதனால தான் அவனை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி அப்படியா, அப்போ எனக்கு பணம்லாம் வேண்டாம், நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் செய்கிறீங்களா, அதுக்கு பதில் நான் அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிட்டி